லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்க பாருங்க, கேட்ட மாதிரி கரண்ட் பில்லுக்காக அவங்கவுங்க பங்கை எடுத்துட்டு வந்து டேபிள்ல வைக்கணும். ஒரு நாள் எல்லாரும் கஷ்டத்தை அனுபவிச்சாதான் மேகலா பணம் வந்து சேருது. ஒருவேளை அவர் தான் காலையில கடைக்கு போகும்போது எடுத்து வச்சுட்டு போயிருப்பாரோ? வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவருக்கு. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? உன்னோட பங்கு கூட கரெக்டா கொடுத்துருக்க பாரு. யூ ஆர் ரியலி கிரேட். நம்ம பங்கு வச்சது யாரு? யார் வச்சிருப்பா? அதுவும் நம்ம பங்கையும் சேர்த்து வச்சிருக்காங்களே. நம்ம தான் கரண்ட்டை யூஸ் பண்றதே இல்லையே. ராஜா கிட்ட போய் என்னோட 2000 கூட வாங்கிடுவோமா? ஐயோ, இந்த நேரத்துல கேட்டா கடிச்சு கொன்னுருவான் போல இருக்கேன். வேணாம்பா. மயிலே மயிலே இறகு போடுன்னா போடாதான், புடிச்சு புடுங்கினாதான் வருமா. சரி, இந்த முறை நானே ஈபி ஆபீஸ்ல போய் பில்லை கட்டி தொலைக்கிறேன். இனிமே 2 மாசத்துக்கு ஒரு தடவை பில்லு தேதிக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே அவங்க பங்க டேபிள் எடுத்து வச்சிருக்கணும். புரியுதா? சும்மாலாம் வந்து கேட்டுட்டு இருக்க முடியாது கடங்கார மாதிரி. வர மேகலா. போயிட்டு வாங்க. யார் வச்சிருப்பா? ஏன் சீதா, யார் இந்த பணத்தை வச்சிருப்பா? எனக்கு தெரியலங்க, ரவியா தான் இருக்கும். அவங்கிட்ட ஏது காசு? ஒருவேளை ரேவதியா இருக்குமோ? யாரு அவளா? நேத்து ராஜா வச்ச 2000 ரூபாய எடுக்காம விட்டாலே அதுவே பெருசு. அவளாவது பணத்தை கொடுக்கறதாவது. மலர் எதுவும் வச்சிருப்பாளோ? இந்த கரண்ட் போனதுல வீட்டுல சந்தோஷமா இருந்தது அவதான். நேத்து தான் பார்த்தல அவ ஆட்டமும் பாட்டமும். கண்டிப்பா அவ கொடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ உமாவா தான் இருக்கணும். அவகிட்ட காசு இருக்குதான், ஆனா எல்லாருக்கும் செலவு செய்யற மனசு அவகிட்ட கிடையாது. பணம் வச்சிருக்கிற எல்லாருமே பணக்காரங்க இல்ல சீதா. அந்த பணத்தை அடுத்தவங்களுக்கு செலவு செய்யறவங்க தான் பணக்காரங்க. அந்த விஷயத்துல உமாவும் சரி அவங்க அப்பாவும் சரி 2 பேருமே பிச்சைக்காரங்க தான். இவங்க யாருமே இல்லனா அப்புறம் வேற யாரு தான் அந்த பணத்தை வச்சிருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுல அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு ஒரே ஆள் தான் இருக்கு. என்னதான் அடிச்சாலும் புடிச்சாலும் தூக்கி எறிஞ்சாலும் அவமானப்படுத்தினாலும் பிள்ளைங்களை விட்டு கொடுக்காம இருக்கிற ஒரே ஆள் நீதான். சொல்லு சீதா, நீதானே அந்த பணத்தை வச்ச? நல்லா இருக்கே கதை. என்கிட்ட எங்க காசு இருக்கு? நான் எப்படி தர முடியும்? எதுக்கு சிரிக்கிறீங்க? வர இந்தா. இதுல என்ன இருக்கு? திறந்து பாரு.
இது தெரியுதா? திருப்பதி உண்டியல். அது வேற ஒண்ணும் இல்ல சீதா. நம்ம வீட்டுக்கு நேத்து வந்த திருடன் நம்ம சேர்த்து வச்ச திருப்பதி உண்டியல் எடுத்துட்டு போய் தெருமுனையில வச்சு உடைச்சி அதுல இருந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வீட்லயே வச்சுட்டு போயிட்டான் போல. காலையில வாக்கிங் போகும்போதுதான் நான் உடைஞ்ச உண்டியல பார்த்தேன். பாவம், புது திருடம் போல. நம்ம வீட்டு பக்கத்திலே இதெல்லாம் விட்டுட்டு போயிருக்கான். புருஷன் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது கூட அந்த கஷ்டத்திலையும் உடையாத திருப்பதி உண்டியல். பிள்ளைங்க ஒரு நாள் கரண்ட் இல்லாம கஷ்டப்பட்ட உடனே உண்டியல் உடைஞ்சிருக்கு பாரு. பிள்ளைங்கன்னா சில விஷயங்கள்ல அப்படித்தாங்க முன்ன பின்ன இருப்பாங்க. நாம பெத்தவங்க, நாமளும் அவங்க மேல வெறுப்பா இருந்து என்னங்க பண்ண போறோம்? இதுக்கு மேல வேற எதுவும் எனக்கு சொல்ல தெரியலங்க. இது வரைக்கும் அவனுங்க பண்ணதெல்லாம் இன்னும் நீ புரிஞ்சுக்காம இருக்கிற. நீ வேணா பாரு சீதா, இன்னும் இதுக்கு மேல பல விஷயங்களை அவனுங்க பண்ணுவானுங்க. அப்பவாது நீ அவனுங்கள பத்தி சரியா புரிஞ்சுக்கிறியான்னு பாப்போம். இனி அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாதுங்க. நீங்க சும்மா அதையும் இதையும் பேசிட்டு இருக்காதீங்க. பாப்போம். நில்லு நில்லு. என்ன என்னது? ஏதோ பெரிய வேர்ல்ட் கப் ஜெயிச்ச மாதிரி இதை இப்படி தூக்கிட்டு வர? ஈபி ஆபீஸ்ல இருந்தே இதை இப்படிதான் புடிச்சு தூக்கிட்டு வரியா? வழியில உன்னை பார்த்து யாரும் சிரிக்கல? ஏய், பில்ல கட்டிட்டு எழுதி கொடுத்துட்டு அவனையும் இவனையும் பார்த்து கையில காலில் விழுந்து நானே ஃபீஸ் கரியரை வாங்கிட்டு வந்தா உனக்கு என்ன பார்த்தா நக்கலா இருக்கா? அப்படியே மூஞ்சில குத்துறன்னு வச்சுக்கோ. என்ன எங்க அடி பாப்போம்? என்னடி அடிக்க முடியாதா? அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிரும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சிக், கண்டவங்களோட சேர்ந்து நீயும் அவங்கள மாதிரி ஆயிட்ட. ஏய், யார பார்த்து கண்டவங்கன்னு சொல்ற? உன்னை விட அவங்க எவ்வளவோ நல்லவங்க. சரி, அத உன்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதை விட சூப்பரான வேலை பார்த்திருக்க. எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம வீட்டுக்கு விலைக்கேத்தி வச்ச காவல் தெய்வம் ஆயிட்ட. அப்போ நான் வரட்டுமா பிரதர்? நான் போய் கடையில கொஞ்சம் வியாபாரத்தை பார்க்கணும். ஆமா, இவ வச்சிருக்கிறது பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலு. அப்படியே வியாபாரத்தை பார்த்து கிழிச்சிட போற. வச்சிருக்கிறது தள்ளு வண்டி கடை. பேசுற பேச்ச பாரு. ஏய் என்ன சிப்ப? போடா. அப்படியே மூஞ்ச உடைச்சு போட்டேன்னு வச்சுக்கோயேன். ரவி எங்க அவன்? உள்ளதாங்க இருக்காரு. டேய், இந்த ஃபீஸ் கரையை போய் மாட்டி விடு போ. நானா? என்னடா? டேய், நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு சும்மா நின்னுகிட்டு இருக்க. போடா, போய் மாட்டி விடுறா. அண்ணே, உனக்கே தெரியும் கரண்ட்னா எனக்கு ரொம்ப பயம்னு. உமாவோட ட்ரெஸ் அயன் பண்ணும்போது கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் என்ன பண்ணுவேன். டேய் ரவி, உனக்கு வாழ்க்கையில ஒரு வேலையுமே செய்ய தெரியாதா? கரண்ட் சம்பந்தப்பட்ட வேலையை தவிர வேற எந்த வேலை இருந்தாலும் சொல்லு, நான் செய்யறேன். அப்படியே செஞ்சிருவேன். என்னங்க, காஃபி கொண்டு வருவா? ப்ளீஸ், இதை மட்டும் நீயே செஞ்சிருன. உங்க அண்ணனுக்கு பாத்ரூம்ல ஹீட்டர் சுவிட்சை நான் தான் போட்டு விடணும். அவரு கரண்ட் சம்பந்தப்பட்ட எதையும் தொட மாட்டாரு. இப்ப எதுக்கு அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன்னு இருக்கீங்க? பேசாம ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு அவன் செஞ்சுட்டு போறான். ஒரு சாதாரண ஃபீஸ் கரியரை மாற்றத்துக்கு என்னமோ டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறி வேலை செய்யற மாதிரி ஆளை வர சொல்லணுமா? இந்தாங்க. அவன் வந்தா அரை நாள் வேலையை விட்டுட்டு வரான், 500 ரூபா கொடுங்கன்னு கேட்பான். எப்படி பார்த்தாலும் தேவையில்லாத செலவு. இவரு வேற எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்துக்கிட்டு.
என்னடா என்ன பாக்குற? நான் என்ன பண்றது? இத பாரு, எப்பவுமே நான் எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்றதுனால இந்த வேலையை என்கிட்ட கொடுத்து என்ன அப்படியே முடிச்சிடலான்னு பாக்குறியா? உஷாருதான். தெரியும். ஃபீஸ் கட்டைய மாட்டும் போது எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஒரு பங்கு குறையுன்றதுக்காக தானே ஐடியா பண்றேன். தெரியும்டா உன்னை பத்தி. நான் அதை கையில கொடுத்து விட மாட்டேன்ப்பா. எதுக்கும் 10 பைசா கொடுக்கறது கிடையாது. பொழுது போகலன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டி வச்சு வெட்டியா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க வேண்டியது. எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம தண்டத்துக்கு இருக்கிறதுக்கு இந்த ஃபீஸ் கேரியரையாவது போட சொல்லலாம்ல. ஃபீஸ் கேரியரை அவரையே போட சொல்லு. இந்தா அங்க வையே. உன் புள்ள எனக்கு என்ன சர்டிபிகேட் கொடுத்துருக்கான் பத்தியா சீதா? அவன் என்னமோ சொல்லிட்டு போறான், விடுங்க. அவன் எப்படியோ போய் பணத்தை கட்டிட்டு வந்துட்டான்ல, அதை எடுத்து கொஞ்சம் போட்டு விடுங்களேன். இதையும் நான் தான் செய்யணுமா? ஏங்க, இதெல்லாம் உங்களுக்கு புதுசா? ஃபேனு, லைட் மாத்துறது, மிக்ஸி கிரைண்டர்னு ரிப்பேர் பண்றது, இந்த மாதிரி வேலை எதுவா இருந்தாலும் நீங்க தானே செய்வீங்க. ஒரு 2 நிமிஷம் வேலை தானேங்க. பாருங்க, எனக்கே ஃபேன் இல்லாம ஒரே புழுக்கமா இருக்கு பாருங்க. போங்க. கண்ணு திறந்து பாருங்க. என்னங்க, என்ன பாருங்க. கண்ணு திறந்து பாருங்க. என்னங்க, ஐயோ ஏங்க. டேய் ராஜா, ரவி சீக்கிரம் வாங்கடா. உங்க அப்பாக்கு என்னாச்சுன்னு பாருங்கடா. ஐயோ என்னடா, ஏன்டா அங்கே நிக்கிறீங்க? வாங்கடா ப்ளீஸ் உமா, நான் போய் பார்க்கறேன். என்னங்க, ஐயோ ஏங்க, கண்ணு தரங்க. ஐயோ வாங்கடா. ஏங்க என்னாச்சு உங்களுக்கு? என்னங்க, ஐயோ உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்கடா. அவர் சொன்னது எதையும் மனசுல வச்சுக்காம வந்து பாருங்கடா. வாடா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க, ஐயோ பாருங்க, உங்க பசங்களை பாருங்க. நீங்க போட்ட கோட்டை தாண்டி அவனுங்க வர மாட்டேங்கிறானுங்க. ஐயோ ஐயோ என்னங்க, என்னங்க, கண்ணை திறந்து பாருங்க. ஐயோ மேகலா, உமா, உங்களை கெஞ்சி கேக்குறேம்மா, அவனுங்களை வர சொல்லுங்கம்மா. அவர் பேசுறதுக்கு நான் மன்னிப்பு கேக்குறேன்டா. வந்து என்னன்னு பாருங்கடா. அப்பா விட்டுறாதீங்கடா. என்னங்க, ராஜா, ரவி, இது பாவம்டா.
உங்களை பெத்தவரை இந்த நிலைமையில இப்படி ஒண்ணு செய்யாம வேடிக்கை பார்க்காதீங்கடா. இதெல்லாம் ரொம்ப பாவம்டா. இந்த பாவம்லாம் உங்களை சும்மா விடாதுடா. வந்து அப்பாவை பாருங்கடா. ரேவதி, நீயாவது வாமா. யாராவது கொஞ்சம் தண்ணியாவது எடுத்துட்டு வாங்களே. மலர், மலர், யாராவது ஆம்புலன்ஸ்க்கு போனாவது பண்ணுங்கடா. ஐயோ ஐயோ, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுவோமா? என்னங்க என்னங்க, பாருங்க அவனுக்கு எப்படி நிக்கிறான்னு பாருங்க. ஹலோ சார், கொஞ்சம் எமர்ஜென்சி, கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு, உடனே வாங்க. ஆமா கொஞ்சம் சீக்கிரம் வர சார். சீக்கிரம் வாங்க. என்ன பாருங்க. வாங்க வாங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. என்னங்க ஏய், அப்பா அம்மா எங்க? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஏய் நில்லு. என்ன? வீடு திறந்து கிடக்கு, போட்டதெல்லாம் போட்டபடி கிடக்கு. என்னமோ நடந்திருக்கு, என்ன ஆச்சுன்னு ஒழுங்கு மரியாதையா சொல்லு. ஏய், எதுக்கு நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? அதான் அவருக்கும் நமக்கும் ஒண்ணு இல்லைன்னா ஆயிப்போச்சுல்ல, அப்புறம் என்ன? பேசாம போவியா? அவர் என்னமோ உன்னை பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. நீ என்னமோ ஆளை காணோம், ஆட்டுக்குட்டியை காணோன்னு என்னமோ பதற. அவர் டிராமாவை விட உன் டிராமா ரொம்ப ஓவரா இருக்கே. நீ சொல்றத பார்த்தாலே ஏதோ நடந்திருக்குன்னு நல்லா தெரியுது. அப்பா எங்க எங்க போயிருக்காரு? உண்மையை சொல்லு. உடம்பு சரியில்லாதவர் எங்க போயிருப்பாரு? ஆஸ்பத்திரிக்கு தான் போயிருப்பாரு. ஹாஸ்பிடலுக்கா? ஏய் என்னாச்சு? சும்மா நான் சின்ன சின்ன கேள்வி கேட்டே இருக்காத. ஆஸ்பத்திரிக்கு வேற எதுக்கு போவாங்க?
ரேவதி தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத. அப்பா எங்கன்னு ஒழுங்கா உண்மையை சொல்லு. அவர் ஃபீஸ் கட்டைய போடுறேன்னு மெயின்ல கைய வச்சிட்டாரு. வைக்க தெரியாம வச்சு அது தட்டி தூக்கிருச்சு போல. ஏற்கனவே ஆபரேஷன் பண்ண உடம்புல ஷாக் அடிச்சோன்னு தாங்கல, மயக்க அடிச்சு கீழே விழுந்துட்டாரு. ரவி பொண்டாட்டி தான் ஆம்புலன்ஸை ஃபோன் பண்ணி வரவழைச்சு கூட்டிட்டு போயிருக்காங்க.